சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால், இந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் 2026ல நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை செய்வேன். இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மாறாதே, மாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே முடியுமான்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற துணிச்சல், அம்மையாரோட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை அம்மையார் சசிகலா அவர்கள் கைப்பற்றுவதற்கு யாரும் உங்களுக்கு ஆதரவாக போன்றவரை பேசணும். கோயம்புத்தூர்ல பேசுனாங்க, கரூர்ல துறை தேவருங்கிறவர் கடுமையா சின்னம்மாங்கிறாரு. அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒன்றும் இல்லைங்க, அம்மையார் விஷயங்கள் இருக்குது. இங்க முக்குளத்தூர் சமுதாயம் ஒற்றுமையாக இல்லைன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை அம்மையார் சசிகலா ஒப்புக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கு சொல்றாரு. ஒப்புக்கு உட்கார்ந்து முதுகெலும்பை ஒடிச்சு சுக்குறா ஒடிச்சுட்டு பாஜக அதிகாரம் போல ஒன்றிய செயலாளருக்கு போகுது, மாவட்ட செயலாளருக்கு போகுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்களை இந்த பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சின்னு சொல்லாம அப்படின்னு சொல்லியும், நான் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்க போராடுவேன், வழக்கு தொடர்வேன், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் இதுவரையிலும் சொல்லலை. அம்மாவின் ஆட்சின்னு சொல்றாரு. அப்ப இவர் நட்சத்திரம், அந்த மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆளுமையான தலைவர், தலைமை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வரலையோ அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்கு. மக்கள் மத்தியிலும் இருக்கு, அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கு, நம் போன்ற சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கு. இப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற பொழுது முதலமைச்சர் வேட்பாளருக்குன்னு தனியா சின்ன இருக்கா, ஓட்டு போட போறாங்களா? கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து சட்டமன்ற குழு தலைவரை ஒருவரை தேர்வு செய்து அவர் தான் முதலமைச்சர். அமைச்சர்களுக்கு முதல் அமைச்சர் அவர் தான் முதல் அமைச்சரா முதல்ல இருக்காரு. அடுத்தது வேற இது மாதிரி 30 அமைச்சர்கள் இருப்பாங்க. அதுபோல நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, இது போன்ற துறைகள் எல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க. அதெல்லாம் மாற்றி ஒரே நெடுஞ்சாலைத்துறைக்கு வேற அமைச்சர், பொதுப்பணித்துறைக்கு வேற அமைச்சர் இருக்கணுங்கிற செய்தியெல்லாம் நம்ம போகிறோம். அது வேற விஷயம். அடுத்த டாபிக்ல நம்ம பேசுவோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சர் 2026ல நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை செய்வேன் அப்படின்னு அவரால் பேச முடியல. அப்படி அவர் பேசணுங்கிறது தான் நம்ம சொல்றோம். இப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் 90% பணிகளை முடித்து விட்டேன் என்கிறார்களா? காலம் கனிந்து வரட்டும், நமக்கு தன்னாலே வரட்டும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஓ பன்னீர்செல்வம் அவர் தனி கட்சி தொடங்குவாரா? தனி கட்சி தொடங்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. தனி கட்சி தொடங்கணும்னா மாவு யார் எடுக்கிறது? தோசை கல்ல ஊத்தணும்ல, கல்லு வேகுதுங்க, கல்லு நல்லா சூடா இருக்கு, மாவு ஊத்தணும்ல, அப்பதானே சாப்பிட முடியும். என்ன கல்ல சுரண்டியா திங்கிறது? அதுக்கு பணம் செலவு பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நானோ நீங்களோ வேற யாரோ ஒரு 1000 கோடி ரூபா செலவு பண்ணுறேன் கட்சியை தொடங்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னான், ஆஹா ஓசியில் கிடைக்குதுன்னு யாராக இருந்தாலும் கட்சி தொடங்குவாங்க. அதுதான் கையை விட்டு எடுத்து காசு செலவு பண்ணி கட்சி ஆரம்பிச்சு. அப்படின்னா தான் நேராக ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை ஓ பன்னீர்செல்வம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். அம்மையார் சசிகலா அவர்கள் அவர் ஒரு 10-20 சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஆக எல்லாமே பாஜகனுடைய அந்த சித்து விளையாட்டுல வலையில சிக்கி கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில தான் ஆட்சி அமையும், முதலமைச்சர் யாருங்கிறத 2026ல தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யும் என்கிறார். அது மாநில சுய ஆட்சியினுடைய நிலைகளை, முதுகெலும்பை முறிக்கிற போக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்றோம். தமிழ் வேற மாநிலத்துக்கு, எந்த மாநிலத்துக்கு வேணாலும் ஒத்து வரும். இங்கு கூட்டணி ஆட்சி, மாறாதே, மாற்றாதே, சேர்த்து சொன்னா அது ஒண்ணு, கமா போட்டு சொன்னா ஒண்ணு, கே போட்டு சொன்னா அது மாதிரி. கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னாரு. எங்கள் கூட்டணி ஆட்சி, எங்கள் கூட்டணியில வெற்றி பெற்ற ஆட்சி, கூட்டணி ஆட்சி. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மாறாதே, மாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, இப்படி 2 விதமா இருக்குல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி, நாங்க எல்லாம் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்போம், கூட்டணியா சேர்ந்து வெற்றி பெற்று அதிமுக தான் முதலமைச்சர், இபிஎஸ்ன்னு தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி சொல்லுங்க.
அம்மையார் சசிகலா அவர்கள் இனி எக்காலத்திலும் அதிமுகவை கைப்பற்றுவதற்குண்டான அவரால் தனிப்பட்ட முறையில் அவருடைய செல்வாக்கால் அவருடைய பணபலத்தால் அவர் 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதாவோடு அரசியல் செய்தது உண்மையானால் அவருடைய பலத்தால் அந்த கட்சியை இனிமேல் கைப்பற்ற முடியுமான்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற துணிச்சல் அம்மையார் சசிகலாவுக்கு இருக்குமேயானால் அவருடைய சமுதாயம் சார்ந்தவர்கள், முக்குளத்தூர் சமுதாயம் சார்ந்தவர்கள் ஒன்று திரண்டு, அம்மா சின்னம்மா நீங்க தான்மா பொதுச்செயலாளர்னு வீதியில் வந்து யாராவது சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம்னா 10 பேர் உண்ணாவிரத போராட்டம்னா யாரும் ஒரு கேஸு போக்குவரத்து வழக்குன்னா யார் உள்ள கொண்டு ஜாமீன் எழுத்து கொண்டு வர்றது? 10 பைசா அம்மையார் சசிகலா அவர்கள் செலவு பண்ண மாட்டாங்க. நான் உனக்காக வேண்டி பேசுவேன், எனக்காக வேண்டி உன்னை பேசணும்னான்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் ஏற்கனவே ஒரு பெண்மணி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அம்மையார் சசிகலா வீட்டில் என்னென்ன சம்பவம்லாம் நடக்குதுங்கிறத வெண்மையா ஒரு பெண்மணி எல்லா தகவலையும் எல்லா தகவலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லிட்டு இருக்காங்கிற செய்தி நம்ம போட்டோம். அந்த பெண்மணியை அங்கேருந்து போமான்னு சொல்லி விரட்டிட்டாங்க. அதே போல் இப்போ கார்த்திக் என்பவர் வச்சு மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறார், சொத்து சேர்க்கிறார். ரைட்டு, வாழ்க வளமுடன், எல்லா வளமும் பெறட்டும், யாம் பெற்ற இன்பம் எல்லோரும் பெறட்டுங்கிறது மாதிரி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை அம்மையார் சசிகலா அவர்கள் கைப்பற்றுவதற்கு யாரும் முழுமையாக முழுமையான முழு ஒத்துழைப்பு மனதார தரலை. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக போன்றவரை பேசணும். கோயம்புத்தூர்ல பேசுனாங்க, கரூர்ல துறை தேவருங்கிறவர் கடுமையா சின்னம்மாங்கிறாரு. அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒன்றும் இல்லைங்க, அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய கட்சியை கைப்பற்றுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனால் கரூர்ல துறை தேவர்னு ஒருத்தருக்கார், சின்னம்மா சாகும் வரை உங்களுக்கு நான் தான் விசுவாசி அப்படிங்கிறாரு கரூர்ல துறை தேவர். அவரை கூப்பிட்டு 5 நிமிஷம் அம்மையார் சசிகலா அவர்கள் பேசினால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை சுலபமா கைப்பற்றிடலாம். இங்கு வந்து நல்ல யோசனை தருபவர்கள் உண்மையான விசுவாசிகள் அம்மையார் சசிகலா பக்கம் இல்லை. அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் செய்கிறேன்னு சொத்துக்களை மீட்டு கொண்டு வந்துக்கலாம். திவாகர் சொத்துக்களை கைப்பற்றிக்கலாம். திவாகருடைய மகன் முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சொத்து வந்துடும். டிடிவி தினகரன் கட்டுப்பாட்டுக்குள்ள சொத்து போகாது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 2019 1500 கூட வாங்கி சம்பந்திக்கிட்ட கொடுத்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இங்கே முக்குளத்தூர் சமுதாயம் ஒற்றுமையாக இல்லைன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை அம்மையார் சசிகலா அவர்கள் வளர்த்து விடவில்லை. கவுண்டர் சமுதாயம் பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டது, வெள்ளாளர் சமுதாயம் வளர்ந்து கொண்டது, கோனார் சமுதாயம் வளர்ந்து கொண்டது, நாடார் சமுதாயம் வளர்ந்து கொண்டது. முக்குளத்தூர் சமுதாயத்தை மட்டும் அம்மையார் சசிகலா அனாதையாக்கி விட்டார் அரசியலில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்றாங்க. அப்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இந்த அளவுக்கு வீழ்ந்து போறதுக்கு யாரு காரணம்? முதல்ல மோடி கொண்டாந்து அம்மையார் சசிகலா தலையில கையை வச்சுட்டார், சர்வநாசம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சோழியை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனை இரட்டையிலை சின்னம் கொடுத்ததற்கு பணம் கொடுத்ததற்கு ஒரு வழக்குன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள வச்சாங்க. பணம் கொடுத்தாரு, வாங்கினது யாருன்னா அதுக்கு பதில் இல்லை. பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தம்னு சொல்ல வச்சு அவங்கள காலி பண்ணி அவர் இன்னைக்கு அரசியல் அனாதையா அப்படியே இருக்கார். எல்லாத்தையும் நாளைக்கு ஒன்றா கொண்டு வந்துருவாங்கன்னு அவருங்க. ஆனால் இந்த அளவுக்கு நாசக்கார வேலைகளை செய்தது யாரு? பாரதிய ஜனதா கட்சி என்ற RSS பாப்பார கூட்டம் தான் இந்த வேலைகளை செய்தது என்பதை நாம் துணிச்சலாக சொல்றோம். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கூட்டணி ஆட்சி நாங்க சொல்றவங்க தான் முதலமைச்சர், அமித்ஷா சொல்றவர் தான் முதலமைச்சர். யார் சொல்றது? அண்ணாமலை சொல்றாரு, எல்முருகன் சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் ஒப்புக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கு சொல்றாரு. இவர் ஒப்புக்கு தானே மாநில தலைவரா இருக்காரு. சுதந்திரமா செயல்பட முடியுதா? அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபரை தான் தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணார். கொங்கு மண்டல பகுதியில் நம்ம தான் வளரணும்னு. எங்க வளர்ந்தாரா? MP எலெக்ஷன்ல ஜெயிச்சாரா? ஒன்றும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுல அங்கங்கே அப்போது சுட்டி காட்டி வந்தார். ஆனால் நயினார் நாகேந்திரன் எல்லளவும் சொல்லவில்லை. நீ சொல்லாம இருந்து ஏதாவது கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. அப்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில முதுகுல ஏறி உட்கார்ந்து முதுகெலும்பை ஒடிச்சு சுக்கூரா ஒடிச்சுட்டு பாஜக அதிகாரத்துக்குள்ள வர வேண்டும் என்று நினைக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்க. நீங்க மனசாட்சிப்படி இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோருமே மனசாட்சிப்படி யோசனை பண்ணுங்களேன். அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்? திமுக ஆட்சியில 75க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்னன் திரைப்படத்துல எப்படி அடிமைத்தனமாக இருந்தார்களோ அந்த கதையில வர்ற மாதிரி அதுபோலதான் அடிமையாக்கப்படுகிறார்கள்.
ஒருத்தருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேட்பாளராக வாங்கி கொடுக்கறது, அவரை ஜெயிக்க வைக்கிறது, சம்பாதிக்க விடாமல் பண்ணுறது, போய் குளிர் பகுதியில் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினரை சம்பாதிக்க விடாமல் மலைகள் நிறைந்த பகுதியில், அதிக கனிம வளங்கள் நிறைந்த பகுதியில் கிட்டத்தட்ட நெடுஞ்சாலைத்துறையில் 400 கோடி ரூபாய்க்கு மேலே பணிகள் நடந்திருக்கு. ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு 10 பைசா ஒரு கமிஷன் போக்குவரத்துன்னு எதுவும் போகல. ஒன்றிய செயலாளருக்கு போகுது, மாவட்ட செயலாளருக்கு போகுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான் டெண்டர் எடுத்து வேலை செய்கிறாரு. இது பெரம்பலூர் மாவட்டத்திலையும் நடக்குது, திருச்சி மாவட்டத்திலையும் நடக்குது. அப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கட்டும், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கட்டும், அரியலூர் மாவட்டத்தில் இருக்கட்டும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கட்டும், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தஞ்சாவூரில் அமைச்சர் கிடையாது, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் தஞ்சாவூருக்கு ஒரு இதாக எடுத்து பண்ணுறாருன்னு வைங்க. இப்போ இந்த அமைச்சர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 75க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை மாமன்னன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த படத்தில் அடிமை மாதிரி நடத்துவாங்களா, அதுபோல சுதந்திரமாக செயல்பட விடாமல் அவர்களுடைய கழுத்தை நெரிக்கிற வகையில் செய்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்றில்லை, இப்போ இருக்க அமைச்சர்கள், திமுக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் அதிமுக தொங்கு நிலையிலாவது ஆட்சிக்கு வந்துடும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால், உதயநிதி அவர்கள் நினைத்தால், இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து வெளிநாடுகளில் பணம் சேர்த்து, ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தி, குரவலை நிறுத்தி நெருக்கி அப்படி செய்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல், இப்ப இருக்கக்கூடிய ஒரு 30 அமைச்சர்கள்ல ஒரு 20 அமைச்சர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால நிச்சயமா திமுக ஆட்சிக்கு தொங்கு நிலையிலாவது 2006 மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2026 மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா காத்திருக்கிறது. அடுத்த 2 ஆண்டு காலத்துல ஆட்சியை முடிச்சுட்டு அதிமுக பாஜக ஆட்சிக்கு அமரும். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் கூவத்தூர் போன்ற சம்பவங்களை நான் ஏற்படுத்தி முன் முதுகில புறமுதுகில நேருக்கு நேரே குத்துவேன் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அதிமுக திமுக என்ற போட்டிக்கு மத்தியில் இந்த அதிமுக இந்த அளவுக்கு நலிவடைந்து கிட்டத்தட்ட சரிந்து கொண்டிருக்கிற ஒரு போக்கு இருக்கிற போது அம்மையார் சசிகலா அவர்கள் இன்னும் அந்த 90% பணிகளை முடித்தேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? இன்னும் இதுவரை வெளியில் வரவில்லை எந்த விதமான சம்பவங்களும். வெளிப்படைத்தன்மை அரசியல் எதுவுமே செய்யாம நீங்க இருந்தீங்கன்னா அது அம்மையார் சசிகலா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்புங்கிற கதை வேற. இப்ப அப்படி ஒரு நட்சத்திரமோ ஆளுமையானவர்கள் அதிமுக பெரிய அளவுக்கு இல்லை. இவர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த இதில் வந்து சொல்றாரு, யோ ஸ்டாலின் நீ வா போ என்று பேசுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேடைகளில் பேசும்போது திரு ஸ்டாலின் அவர்களே, திரு கலைஞர் கருணாநிதி அவர்களே, அவர்களே என்ன தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு மனு போடுற மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரகம் திருச்சிராப்பள்ளின்னு நம்ம போட போறதில்லை, மாவட்ட ஆட்சியர் அவர்கள், முதன்மை செயலாளர் அவர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள்னு எதுக்கு போற மரியாதை, அந்த மரியாதை கொடுத்து பேசணும். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி கொடுக்கறது யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும், 2 கருத்தையும் சொல்லி இந்த செய்தியினுடைய இறுதி வடிவத்துக்குள்ள நான் வந்துடுறேன். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 2026 எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சராக வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட பொற்கால ஆட்சியை நான் கொடுப்பேன். நான் முதலமைச்சராக வந்தால், நான் முதலமைச்சராக வருவேன், எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சராக வருவேன்னு துணிச்சலா சொல்லணும். அதுபோல மாவட்ட வாரியாக இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போறாங்கன்னா அங்க வேளாண்மை துறையில இணை இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி என்னென்ன ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார், என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறங்கிறத அங்க இருக்கவங்க எடுத்து சொல்லணும். அதை வந்து பட்டியல் போட்டு பேசணும். அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வேளாண்மை துறை இணை இயக்குனர் சங்கரலட்சுமி வேலை செய்து திமுகவுங்கிறத தாண்டி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார் அப்படின்னு பேசணும். பேச முடியுமா? பேச மாட்டார். அதுபோல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் விட்டுறணும். நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு துணிச்சலா அவர் பேசணும்.
ஆனால் மேடைகளில் பேசும்போது யோ ஸ்டாலின் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுகிறார். அவருடைய பேச்சு ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை. ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் 100 பேர் கூட கைத்தட்ட மாட்டாங்கிறாங்க. நம்ம அதில் வீடியோவில் பார்த்தா தெரியுது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கடைசி வரலையும் கட்சிகளை சேர்க்க மாட்டீங்க. கடைசி நேரத்தில் உனக்கு துணை முதல்வர் தரேன்னு சொல்லி பெரிய ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் பலர் நெருக்கடியை கொடுத்து உனக்கு மட்டும்தான் சீட்டு, நீ யாருக்கும் சீட்டுன்னு சிபாரிசு பண்ணாதவான்னு சொன்னால் கூட எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் போயிடுவார். அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்புலமாக இருந்து சப்போர்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவருக்கு அவைத்தலைவர் பதவி கொடுத்து அப்படி உள்ளே இழுத்தாலும் இழுக்கலாம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட நீங்கள் கல்லூரி பணத்தை எடுத்து கோவிலுக்கு, நீங்கள் கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டக்கூடாது, அப்படி ஏன் கட்டுறீங்க அப்படின்னு நீங்க அந்த மாதிரியான ஒரு பேசெல்லாம் பேசினீங்கன்னா, சங்கிகள் பேசுவதை இவர் பேசுகிறார், இவரும் ஒரு சங்கி என்று முத்திரை குத்தி விட்டார்கள். அதனால இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தடுத்து விட்டு அதிமுக என்ற ஒரு ஆளுமையான ஒரு பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு பேசணும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் 2026 மக்களுக்கு நல்லது செய்வேன். ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள எடுத்துக்கணும். அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கணும். டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக்கணும். இப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருந்தால் தொங்கு நிலையில கூட அதிமுக ஆட்சிக்கு வரலாம். சரி, திமுக ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட 25க்கும் மேற்பட்ட அமைச்சர்களில் ஒரு 20 பேர்த்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KN நேரு உட்பட, துரைமுருகன் உட்பட, KKSSR ராமச்சந்திரன் உட்பட, திண்டுக்கல்ல பெரியசாமி எல்லாம் அந்த அளவுக்கு நாகரிகமான அரசியல் பண்றாரு, மாற்றுக்கிறதே இல்லை. இப்படி ஒரு 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக வளர்ச்சிக்கு நான் முன்னேற்பேன், எனக்கு 2026 சீட்டு வேண்டாம் என்று துரைமுருகன் முதற்கொண்டு, KN நேரு முதற்கொண்டு, KKSSR ராமச்சந்திரன் முதற்கொண்டு இப்படி மூத்த அமைச்சர்கள் முன் வந்தாங்கன்னா நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். ஏன்னா இப்ப திருச்சியிலே பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 9 தொகுதி இருக்கு. ஒரு 3 தொகுதி தோத்தாலும் பரவாயில்ல, மீண்டும் யாரு சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தோக்கடிப்போம், ஆனால் சீட்டு கிடைக்க விடாம பண்ணுவோம். அதுதான் KN நேருவோட திட்டம். லால்குடி தொகுதியும் அப்படி பண்றாரு, துறையூர் தொகுதியும் அப்படித்தான் பண்றாரு, இன்னும் பல தொகுதியை அப்படித்தான் பண்றாரு. பல உள்ளடி வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2026 நடக்கும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னா திமுக இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட அமைச்சர்களில் ஒரு 20 அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலைப்பாடுகளை செஞ்சா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்ற விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி IAS அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய் கோட்டாட்சியர்கள், தாசில்தார்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதை இல்லாம அரசியல்வாதிகளுக்கு என்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, அரசாங்க அதிகாரிகளுக்கு என்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, ஒரு கட்டுப்பாட்டுகளை கொடுத்து, ஒரு வளையத்தை அமைத்து, தவறு செய்தால் இதோ பார் உன் மீது சட்டம் பாயப்போகிறது என்கிற ஒரு நிலையை கொடுத்து, அப்படி ஒரு நிலைகளை திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யணும். அதுபோல முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கோ மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திற்கோ நம்ம புகார் மனுவோ கோரிக்கை மனுவோ அனுப்பணும்னா 30 நாளுக்குள்ள அதுக்கு தீர்வு கிடைக்கணும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு 6 மாசமா மனு போடுறேன், ரோடு வேணும், சாலை வேணும், சிமெண்ட் ரோடு வேணும், ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது, மணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மனு போட்டோம்னா 6 மாசம் ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அது போன்ற மனுக்களுக்கு விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோரிக்கை, ஒவ்வொரு விவசாய சங்கத்தில் குறைதீர்ப்பு கூட்டத்தில் நடத்துறாங்கன்னா அது கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றக்கூடிய வேலைகளை செய்தால் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு வலுவான போட்டியா அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கும். 2 கட்சியினுடைய நிலைப்பாடுகளை நம்ம புட்டு வச்சுட்டோம். இனி நடவடிக்கை எடுக்கக்கூடியது அந்தந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள், பொதுச்செயலாளர்கள் தான் அப்படிங்கிறது அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். லகரம் டிவி சேனலில் தொடர்ந்து ஆதரித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதுபோல பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் நம்ம லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை சேரும் அப்படிங்கிற செய்தி அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.